தாவேகா அரசியல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தலைப்பு. நம்பிக்கை அளிக்குதோ இல்லையோ 2026 தேர்தல் களத்தை தாவேகா மாற்றி அமைத்திருக்கிறது அப்படின்றத எல்லோரும் இங்க பேசியவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அடிப்படையில் அந்த கருத்துகள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்த அந்த இருதுருவ அரசியலை தாவேகா சேலஞ்ச் பண்ணுது. ஒரு புதிய அரசியல் கட்சியாக, ஒரு புதிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவங்க களத்துக்கு வராங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணிட்டு இப்ப ரவீந்திரன் துரைசாமி சாரே சொல்லிட்டாரு, தேவாவே சொல்லிட்டாருன்ற மாதிரி ரவீந்திரன் துரைசாமி சாரே சொல்லிட்டாரு, சேலஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்ற அடிப்படையில் தான் களம் என்பது மாறி இருக்கிறது. இன்னைக்கு தேர்தல் களம் என்பது. அதனால்தான் நாம இந்த விவாதங்களை நடத்துறோம். திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. கடந்த 70 ஆண்டு காலமாக ஒரு சித்தாந்த அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தி இரண்டு கட்சிகளும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு விதத்துல தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார்கள். அப்படின்னும் போது ஒரு புதிய அரசியல் கட்சி தேவையா அப்படின்ற அந்த கேள்வி அப்படின்றது எழுகிறது. இப்போ ஒரு மாற்று அரசியலுக்கான இடம் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த தாவேகாவுடைய வருகைக்கு பிறகு அது தெரியுது. இன்னைக்கு விஜயுடைய அரசியல் வருகையால நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பல இளைஞர்கள் அரசியல்னா என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆயிருக்கு. இது வரைக்கும் பொலிட்டிக்கலா ஒரு சினிமா ஃபேனா இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு அரசியல்ல என்ன நடக்குது, இபிஎஸ் என்ன சொல்றாரு, சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, சசிகலா அம்மையார் கட்சி ஆரம்பிச்சது என்ன அப்படின்ற அளவுக்கு கூட தீவிரமாக சில விஷயங்களை அவர்கள் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவங்கள சுத்தி என்ன நடக்குது. ஏன்னா அரசியல் என்பது உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உங்களை சுத்தி என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் ஒரு இளைஞர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னும் போது இன்னைக்கு அந்த இளைஞர் கூட்டம் ஏதோ ஒரு வகையில அரசியலை நோக்கி பார்க்கறாங்க, கவனிக்கிறாங்க. கோட்டி சொன்ன மாதிரி பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃபேன் மென்டாலிட்டி. அரசியல் மயம் ஆயிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? அரசியல் மயம் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றது தானே. நீங்க அரசியலை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். நம்ம ரவீந்திரன் துரைசாமி சார் தான் அடிக்கடி சொல்லுவாரு, அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் அப்படின்னுவாரு. அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் தான் பல நேரங்கள்ல ரிசல்ட்ஸை மாத்தி இருக்கிறது. டெமோக்ராட்டிக் மீன்ஸ் ஒரு எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு ஏபொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் உள்ள வருது, அந்த மாதிரியான ஆட்கள் உள்ள வராங்க அப்படின்னும் போது இரண்டு கட்சிகளும் கொஞ்சம் அச்சத்தில் இருப்பது நல்லது. ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் நாம பார்த்துருக்கிறோம். அவர்களுடைய ஆட்சி காலத்தை நாம கணித்தும் இருக்கிறோம். எப்படி இருந்துச்சு அவங்களோட ஆட்சி அப்படின்றத ஜட்ஜ் பண்ணியிருக்கோம் பத்திரிகையாளர்களாக. ஆனால் சமீபத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு, அதே போல கலைஞருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வேக்யூம் அப்படின்றது உருவாகி இருக்கிறது. ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க சார். ஒரு மாற்றம் வர வேண்டாமா? ஒரு புதிய ஒரு நபர் வந்தான்னா அவங்களுக்கு நாம ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு மக்கள் பேசுவது என்பது இந்த ரெண்டு கட்சிகள் மீதும் மக்களுக்கு ஒரு அயற்சி என்பது இருக்கிறது. மக்களுக்கு ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது. நான் இதை ஒரு 4.5 வருஷம் திமுக ஆட்சி மீது தான் இந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆங்கர் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல. கலெக்டிவாவே இந்த இரண்டு கட்சிகள் மீதும் மாறி மாறி இவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன புதுசா பண்ணிட்டாங்க, விஜய் வந்தா என்ன புதுசா பண்ணிட போறாரு அப்படின்னு கேட்டா இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வருது. அப்படின்னும் போது மக்களுடைய மனநிலையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாற்றம் என்பது வந்திருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. டெமோக்ரஸியில ஒரு ஆப்போசிஷனுடைய ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஆப்போசிஷனுடைய ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆப்போசிஷன் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அரசாங்கமும் கொஞ்சம் அஞ்சி நடுங்கி பயந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க, சில விஷயங்களை பண்ணாம விடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வலுவான எதிர்கட்சியாக அதிமுக செயல்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த அதிமுக அந்த அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த பொசிஷனை அவங்க சரியா நிறைவேற்றல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி அவங்க இல்ல. மற்ற அரசியல் கட்சிகள் அந்த இடத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடத்தை ஆக்கியபை பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரீஃப் மூமெண்ட் கொஞ்ச நாளைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் டிவியில மற்ற விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் பயங்கரமா அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் ஒரு ஆப்போசிஷன் லீடரா. இத்தனைக்கும் நிலைமை எவ்வளவு மோசமா போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க பிரதான எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. வேற யாரும் கிடையாது, அதிமுக எல்லாம் கிடையாது, நாங்க தான். அப்போ இந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் அதிமுக விட்டதன் விளைவு
அந்த இடத்துல 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு விஜய் அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ண பார்க்கறாரு. அந்த ஸ்பேஸை தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு அந்த பிரதான ஆப்போசிஷன் அப்படின்ற அந்த ஸ்பேஸை நாம கேப்சர் பண்ணணும், திமுகவுக்கு எதிராக நம்மளை நிறுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அதை அவர் செய்தும் முடித்து விட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரைட்.